அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 15/7/2024 ஆனி மாதம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை. நவமி திதி இரவு 7:19 வரை, பின்பு வளர்பிறை தசமி. சுவாதி நட்சத்திரம் இரவு 12:30 வரை, பின்பு விசாக நட்சத்திரம். அமிர்த யோகம் இரவு 12:30 வரை, பின்பு மரண யோகம். சுப முயற்சிகளையும் பயணங்களையும் தவிர்ப்பது மிக மிக நல்லது. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. சுப ஓரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய கிரக அமைப்பு. ரிஷப ராசியில் செவ்வாய் குரு, மிதுன ராசியில் சூரியன், கடக ராசியில் சுக்கிரன் புதன், கன்னி ராசியில் கேது, துலா ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் சனி வக்கரம், மீன ராசியில் ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனும், 2இல் குரு, 3இல் சூரியனும் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் முழுமையான வெற்றியினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. நல்ல ஒரு வாய்ப்புகளும் அனுகூலங்களும் ஏற்படும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைத்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைத்து தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தந்து மன மகிழ்ச்சியும் பூரிப்பையும் உண்டாக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குறிப்பாக புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்வது மிக மிக சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருண ரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சந்திரனும், லாபஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். எதிர்பாராத ஒரு வகையில் பண வரவுகள் உங்களுக்கு வந்தடைந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். அதிகாரியிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சுமூகமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கதிபதி புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சற்று தாராளமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். குரு பகவான் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் என்றாலும் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருப்பதால் பொதுவாக சக ஊழியர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது, அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது சற்று பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருகருக்கு அர்ச்சனை செய்வது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன் புதன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் குரு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால சோதனைகள் எல்லாம் மறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு. உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். செவ்வாய் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்து லாபகரமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பொருளாதார ரீதியாக சிறு சிறு நெருக்கடிகள் இருந்தாலும் இன்றைய நாளில் ஒரு சில அனுகூலங்கள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது ஏற்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக இருந்த மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. குறிப்பாக அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் எல்லாம் கூட தற்போது கிடைத்து மனமகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு
குறிப்பாக பாம்பு புற்றுக்கு பால் விடுவது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருந்த கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது மறைந்து ஒரு முன்னேற்றமான பலன்களை பெறுவீர்கள். தொழிலில் பார்க்கின்ற பொழுது ஒரு சில நெருக்கடி இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதிகாரியிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் பலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் 7ல் சஞ்சரிப்பதாலும் 8ல் சூரியன் 12ல் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்படுவது நல்லது. குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் என்றாலும் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன இடையூறுகள் இருந்தாலும் நீங்கள் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் நீங்கள் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். குறிப்பாக சக ஊழியர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் வீட்டில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சந்திரனும் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பாகும். இதன் காரணமாக எதிர்பாராத சில பண வரவுகள் கிடைத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் அரசு வழியில் உங்களுக்கு ஒரு சில ஆதரவுகள் கிடைப்பதால் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்க முடியும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் நல்ல பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பொதுவாக உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை பெற முடியும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 10ஆம் வீட்டில் சந்திரன் ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டு. தொழிலில் ஒரு சில புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபகரமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கும்பராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கு 4ல் செவ்வாய் 2ல் ராகு சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களே உங்களது மன அமைதியை குறைப்பார்கள். சந்திரனானவர் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கலாம். நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்தால்தான் ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது மறைமுக எதிர்ப்புகள் காரணமாக மன அமைதி குறைவு ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். பொதுவாக உங்களது முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. இரவு நேரங்களில் பயணங்கள் மேற்கொள்வதை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் ராகு, 4ல் சூரியன், 8ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். குறிப்பாக சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் கூட எதிர்பாராத வகையில் தடைப்பட்டு தாமதமாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை காரணமாக மன அமைதி குறைவு உண்டாகும். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை அடைவதற்கும் இன்றைய நாளில் உள்ள பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பதற்கும் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல இன்றைய நாளில் சுவாதி நட்சத்திர பலன்களை பற்றி கூற உள்ளேன். சுவாதியில் பிறந்தவர்களுடைய பலன்களை பார்க்கின்ற பொழுது சற்று முன்கோவி, சிறந்த அறிவாளி, நல்ல பண்பு உள்ளவர், உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பு இருக்கும். அனைவரையும் தனது பேச்சு திறமையால் வசீகரப்படுத்தக்கூடிய ஒரு திறமை கொண்டவராக இருப்பார்கள். திடமான புத்தி, எடுத்த பணியில் உறுதியோடு செயல்படக்கூடிய பண்பு, பயந்த சுபாவம் போல் காட்டிக்கொண்டு காரியத்தில் சாதிக்கக்கூடிய நபராக இருப்பார்கள். சுறுசுறுப்பாக காணப்பட்டு பிறரை வசீகரப்படுத்தக்கூடிய திறமை கொண்டவராக இருப்பார்கள். தோற்றத்தில் விளையாட்டுத்தனம் இருக்கும். சுயமரியாதை தனக்கு அதிகப்படியாக கொண்டவராக இருப்பார்கள். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்றால் தவறு செய்பவர்களிடம் பொதுவாக பார்க்கின்ற போது தான் ஏதாவது தவறு செஞ்சுட்டா அதுக்காக மன்னிப்பு கேட்கக்கூடிய தயங்க மாட்டார்கள். எழுத்தாற்றல், பேச்சாற்றல்லாம் அதிகமா இருக்கும். வெளியூர் யோகம் கொண்டவர்கள். அடுத்து குறிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுவாதி என்பது ராகுவோட நட்சத்திரம் ஆகும். சுக்கிரனோட ராசி. 4 பாதமுமே துலா ராசி தான். ஆடம்பர பிரியராக இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆடை ஆபரணங்கள் போன்றவற்றை வாங்குவதில் அலாதி பிரியம் கொண்டவராக இருப்பார்கள். நவீனகரமான பொருட்களை அனுபவிப்பதில் வல்லவராக இருப்பார்கள். அடுத்து குடும்பத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது நல்லது கெட்டதை ஆராய்ந்து செயல்படக்கூடிய நபராக இருப்பார்கள். உற்றார் உறவினர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். மன வாழ்க்கை சற்று தாமதமாக அமையும். மனைவி பிள்ளைகள் மீது அதிகம் பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இருந்தாலும் மனைவி கிட்ட பார்த்தீங்கன்னா அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். தொழிலை பற்றி பார்க்கின்ற பொழுது கல்வித்துறை, கலைத்துறை, சங்கீதம், நாட்டியம், இலக்கியம், மருந்து, கெமிக்கல், இன்ஜினியரிங் துறையெல்லாம் நல்ல சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
இவங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் பற்றி பார்க்கின்ற பொழுது தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், இரண்ய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், லோ பிபி ஐபிபி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுவாதியில பிறந்தவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி பலன்களை பற்றி பார்க்கின்ற பொழுது இவங்க பிறந்ததே ராகுவோட நட்சத்திரம் என்ற காரணத்தினால பிறக்கும் போதே அவங்களுக்கு ராகுவோட தசை நடக்கும். அதாவது ராகுவோட இருப்பை பொறுத்து இருக்கு. ஒரு சிலருக்கு 17 வருஷம் 18 வருஷம் இருப்பு இருக்கும், ஒரு சிலருக்கு 15 வருஷம் இருக்கும், ஒரு சிலருக்கு 10 வருஷம் இருக்கும், ஒரு சிலருக்கு 5 வருஷம் இருக்கும். ராகு நல்ல இடத்துல இருந்துட்டா நல்லபடியான பலன்கள் உண்டு. ராகு சந்திரன் சேர்க்கை பெற்றோ, சூரியன் சேர்க்கை பெற்றோ, அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல இல்லாமல் இருந்தால் ரொம்ப நெருக்கடிகள் உண்டாகும். பொதுவாக 8ல் தான் ராகு இருக்கிறது, அவர் நல்லதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி சூரியன் சேர்க்கை பெற்று ராகு இருந்தால் அப்பாவுக்கு கெடுதியும், சந்திரன் சேர்க்கை பெற்று ராகு இருந்தால் அம்மாவுக்கு சில பாதிப்புகளும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். ராகு பிறக்கின்ற போது லக்னத்துக்கு 3, 6, 10, 11 இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இருந்து ராகு திசை நடந்தால், ஃபர்ஸ்ட் திசையாக நடந்தால் ஒரு சில அனுகூலங்கள் இருக்கும். முதல் திசையே ராகு திசை நடக்கிறதுனால விளையாட்டுத்தனம் சற்று அதிகப்படியாக இருக்கும். ராகு முடிவு வரைக்கும் உடல்ல ஏற்படக்கூடிய உடம்பு பாதிப்புகளை ஜட்ஜ் பண்ணவே முடியாது. எந்த நேரத்தில் என்ன பாதிப்பு வரும்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இவங்களுக்கு 2வது திசையாக குரு மகா திசை வரும். குரு திசை படிப்பு ரீதியாக சாதிப்பதற்கு ஒரு வழிவகுக்கக்கூடிய ஒரு திசையா இருக்கும். குரு திசையில படிப்புல நல்லா சாதிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள், நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள், நல்ல ஒரு வளமான பலன்கள், நல்ல சிறப்புகள்லாம் உண்டாகும். ராகு திசையில விளையாட்டுத்தனம் கொஞ்சம் அதிகப்படியா இருந்தாலும் குருமகா திசையில விளையாட்டுத்தனம்லாம் கொஞ்சம் குறைஞ்சு பெரியவங்களை மதிக்கிறது, பெரியவங்களை அனுசரித்து போகிறது, பெரியவங்களை கூட ஒரு உறுதுணையாக இருக்கிறதுக்கூடிய அமைப்பெல்லாம் கூட குருமகா திசையில் ஏற்படுத்தும். குரு திசையில் திருமண வாழ்க்கையெல்லாம் அமைகிறது, குழந்தை பாக்கியம் ஏற்படுறது, இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டாகும். குருவுக்கு அடுத்து 3வது திசையாக சனி திசை வரும். சனி நல்ல இடத்துல இருந்தால் நல்ல ஒரு வளமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சனி இருக்கிற இடத்தை பொறுத்து இருக்குது. சனி நல்ல இடத்துல இருந்தால் பயணங்கள், வெளியூர் தொடர்புகள் மூலமாக கூட ஒரு சில வளமான பலன்கள் உண்டாக்கும். அடுத்து சனி மகா திசை பார்த்தீங்கன்னா 3வது திசையாக சனி திசை நடக்கிறதுனால உழைப்புக்கான பலனை அடைவதில் ஒரு சில இடையூறுகள், ஒரு சில தடைகளை கொடுக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சுவாதியில பிறந்தவங்களுக்கு சனி மகா திசையில் உழைப்பு அதிகமாக இருக்கும், அந்த உழைப்புக்கான பலன்கள் சற்று கம்மியாக இருக்கும். அதுவே சனி லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாக இருந்து நல்ல இடத்துல இருந்தால் ஒரு சில அனுகூலத்தை கொடுக்கும். சுவாதியில பிறந்தவங்களுக்கு 4வது திசையாக புதன் திசை நடக்கும். புதன் திசை கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் ஒரு பிரமாதமான திசைன்னு சொல்லலாம். 4வது திசையாக புதன் திசை நடக்கின்ற பொழுது இந்த புதன் மகா திசையில் வாழ்க்கையில் நல்ல சாதிக்கக்கூடிய அமைப்புகள், ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள், நல்ல ஒரு வளமான பலன்கள், நல்ல டெவலப்மெண்ட்டு, ஒரு புதுசாக ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அசையும் அசையா சொத்துக்கள் அமையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள், ஒரு வளமான பலன்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதற்கடுத்து கேது சுக்கிரன்லாம் வரும். அதெல்லாம் வயதை பொறுத்து இருக்குது, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை பொறுத்து இருக்கிறது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சுவாதியில் பிறந்தவங்களுக்கு பிறக்கின்ற போது விளையாட்டுத்தனம் இருந்தாலும் கொஞ்சம் தாமதமாக வரக்கூடிய புதன் திசை ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய திசையாக இருக்கும். தசாபுத்தி பலன்கள்லாம் இது ஒரு பொதுவான பலன்கள். தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை கொண்டு ஒரு தெளிவான பலன்களை அறிந்து கொள்ளலாம். நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலன் மற்றும் உங்களுக்கு சுவாதியில பிறந்தவங்களை பற்றி சில தகவல்கள் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.